7 நாள்ல, ஆமா வெறும் 7 நாட்களுக்குள்ள உங்க முகத்துல இருக்கிற எல்லா பிம்பிள்ஸையும் மறைஞ்சு போக வைக்கிறதுக்கான ஒரு சீக்ரெட் மெத்தட சொல்ல போறேன். அதோட உங்க ஸ்கின்னை அழகா க்ளோவா வச்சுக்கவும் வழி சொல்ல போறேன். 7 நாள்ல இதெல்லாம் பாசிபிளே இல்லைன்னு உங்களுக்கு தோணலாம், ஆனா இது பாசிபிள் தான். பல ஆக்டர்ஸ் இந்த சீக்ரெட் மெத்தட ஃபாலோ பண்றதால தான் அவங்க ஃபேஸ் எப்பயும் க்ளோவா இருக்குது. உங்களுக்கு தெரியுமா, டீனேஜர்ஸ் மீது ஒரு ரிசர்ச் பண்ணிருந்தாங்க. அதுல என்ன தெரிய வந்துச்சுன்னா 80% மேலானவங்க அவங்க ஸ்கின்ல இருக்கிற பிம்பிள் காரணமா டிமோட்டிவேட்டடாவும் டிப்ரெஸ்டாவும் இருக்கிறதா தெரிய வந்துச்சு. உங்கள பல பேர் இப்போ டீனேஜரா இருக்கலாம். உங்க ஸ்கின் காரணமா உங்களோட கான்ஃபிடன்ஸ் குறைஞ்சு போயிருக்கலாம். இதனால ஸ்கூல்ல டியூஷன்ல பல பேர் தைரியமா பேச முடியாம இருக்காங்க. என்னோட ஸ்கின் நல்லா இல்ல, நான் அழகா இல்ல, முகத்துல பிம்பிள்ஸ் நிறைய இருக்குன்னு நினைக்கிறாங்க. இது உங்களுக்கும் நடந்திருந்தா எஸ் அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல எழுதுங்க. ஆனா இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு மட்டும் இல்ல, லட்சக்கணக்கான பேருக்கு இது இருக்குது. பட் இது எல்லாத்துக்குமான சொல்யூஷனா நான் இன்னைக்கு உங்களுக்கு 5 ஸ்டெப்ஸ் process சொல்ல போறேன். இது 7 நாள்ல உங்க முகத்துக்கு கிளியர் ஸ்கின் அண்ட் க்ளோவை கொடுத்துடும். ஆனா உங்க முகத்துல இருக்கிற ஒரு பிம்பிள் இந்த செகண்ட்ல மறைஞ்சு போகிற ஒரு மேஜிக் நீங்க பார்க்கணும்னா அப்போ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹே பியூட்டிஃபுல் பீப்புள், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டர் பிரதர், நான் உங்க பிரதர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா சயின்டிபிக்கலி 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்னு ஃபோர் ஹெட்ல வரக்கூடியது, ரெண்டாவது சீக்ஸ் அண்ட் நோஸ்ல வரக்கூடியது, மூணாவது சின் ஏரியால வரக்கூடியது. இந்த ஃபோர் ஹெட்ல வரக்கூடிய பிம்பிள்ஸ்க்கு ரீசன் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ். ராத்திரி சரியா தூங்காம இருக்கீங்கன்னா, மைண்ட்ல அதிகமான டென்ஷன் இருக்குதுன்னா அப்போ உங்க ஃபோர் ஹெட்ல பிம்பிள்ஸ் வர ஆரம்பிக்கும். அடுத்து சீக்ஸ் அண்ட் நோஸ்ல பிம்பிள் வரதுக்கு மெயின் ரீசன் ஸ்டொமக் ஹெல்த் சரியா இல்லாம இருக்கிறது. ஆயிலி ஃபுட்ஸ், ஜங்க் ஃபுட்ஸ் அதிகம் சாப்பிடுறீங்கன்னா அப்போ இந்த பிம்பிள்ஸ் வர ஆரம்பிக்கும். அடுத்து சின் ஏரியால பிம்பிள் வரதுக்கு காரணம் உடம்புக்குள்ள நடக்கிற ஹார்மோன் சேஞ்சஸ் காரணமா உருவாகும். இந்த 3 வகையான பிம்பிள்ஸ்ல எது உங்க முகத்துல இருந்தாலும் இன்னைக்கு அதை அடிச்சு விரட்ட போறோம். அதுக்காக நீங்க பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஹை ஆக்சிஜன் லெவல். சயின்ஸ் சொல்லுது, உங்க உடம்புல ஆக்சிஜன் லெவல் கம்மியா இருந்தா ஸ்கின் ஹெல்த் பாதிக்கும். அதுவே ஆக்சிஜன் லெவல் அதிகமா இருந்தா ஸ்கின் நேச்சுரலி க்ளோ ஆகும். அப்போ ஆக்சிஜன் லெவலை எப்படி அதிகப்படுத்துறது? நீங்களே பார்த்திருப்பீங்க, ஆக்டர் ஆக்ட்ரஸ் எல்லாரும் இன்டர்வியூல ஒரு காமனான விஷயம் சொல்லுவாங்க, நான் ரொம்ப அதிகமா தண்ணி குடிப்பேன், அதனால என்னோட ஸ்கின் க்ளோ ஆகுதுன்னு. இந்த ஸ்டேட்மெண்ட் ஒன்னும் சும்மா ஸ்டைலுக்காக சொல்றது இல்ல. சயின்டிபிக்கலி இது ஒரு ப்ரூவனான ஃபேக்ட் தான். அதிகமா தண்ணி குடிச்சா உடம்புல ஆக்சிஜன் லெவலும் ஹை ஆகும். அதனால ஸ்கின் ஆட்டோமேட்டிக்கலி ஃப்ரெஷ் அண்ட் க்ளோ ஆக ஸ்டார்ட் ஆகும். இதுக்காக இன்னொரு மெத்தட் கூட இருக்குது, அதுதான் சிர்ஷாசனா. இந்த யோகால உங்க தலை கீழையும் கால் மேலையும் இருக்கும். இதனால பிளட் சர்க்குலேஷன் நேரா உங்க முகத்தை நோக்கி வரும். இதனால பிளட் வந்த இடத்துக்கு ஆக்சிஜனும் வந்து சேரும். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நீங்க அதிகமா தண்ணி குடிங்க. காலையில 1 மினிட்டுக்கு தலைகீழ நில்லுங்க. நீங்க இதை செய்யறதுக்காக சுவத்தை ஒட்டி கூட நிக்கலாம், ஈஸியா தான் இருக்கும். அடுத்து நீங்க பண்ண வேண்டிய ஸ்டெப் 2 வந்து ஸ்கின் கேர் ரொட்டீன். நான் நிறைய டெர்மடாலஜிஸ்ட் கிட்ட நம்ம எல்லாரும் ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணி ஆகணுமான்னு கேட்டேன். அதுக்கு எல்லா டாக்டர்ஸும் சொன்ன ஒரே பதில் எஸ், ஆமா. அப்படி நீங்க டீனேஜரா இருக்கீங்கன்னா அப்போ கண்டிப்பா ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்றது அவசியம்னு சொன்னாங்க. அதுக்காக காஸ்ட்லியான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணணும்னு இல்ல. நான் 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ் சொல்றேன், அத ஃபாலோ பண்ணிட்டாலே போதும். ஆனா அதுக்கு முன்னாடி உங்க ஸ்கின் டைப் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்க முதல்ல கோல்டு வாட்டர்ல உங்க முகத்தை கழுவுங்க. பிறகு எந்த கிரீமையும் எந்த ப்ராடக்ட்டையும் உங்க முகத்துல அப்ளை பண்ணாதீங்க. ஒரு அரை மணி நேரம் முகத்தை தொடாம இருங்க. பிறகு அரை மணி நேரம் கழிச்சு முகத்தை தொட்டு பாருங்க. அப்போ உங்க ஸ்கின் டைட்டா இருக்கிற மாதிரி இருந்தா அது ட்ரை ஸ்கின், முகத்துல ஆயில் இருக்கிற மாதிரி இருந்தா அது ஆயிலி ஸ்கின், முகம் கொஞ்சம் சிவப்பா இருந்தா அது சென்சிட்டிவ் ஸ்கின். சோ முதல்ல இந்த டெஸ்ட் பண்ணி உங்க ஃபேஸ் ஸ்கின் டைப் என்னன்னு கண்டுபிடிச்சுக்கோங்க. சரி, இப்போ ஸ்கின் கேர் ரொட்டீன்கான 3 ஸ்டெப்ஸ் பாப்போம். ஸ்டெப் 1 மார்னிங் ரொட்டீன். காலையில எழுந்த உடனே நீங்க என்ன செய்யணும்? உங்க ஸ்கின் ட்ரை ஸ்கின்னா இருந்துச்சுன்னா வெறும் தண்ணியிலே முகத்தை கழுவுங்க. சென்சிட்டிவ் ஸ்கின்னா இருந்தா கோல்டு வாட்டர்ல முகத்தை கழுவுங்க. அதுவே ஆயிலி ஸ்கின்னா இருந்தா அப்போ சோப் யூஸ் பண்ணாம ஒரு கெமிக்கல் ஃப்ரீ ஃபேஸ் வாஷ் வச்சு முகத்தை கழுவுங்க. ஸ்டெப் 2 சன்ஸ்கிரீன். சன்ஸ்கிரீன் அப்படின்றது உங்க ஸ்கின்கான ப்ரொடெக்ஷன் லேயர் மாதிரி. நீங்க ஸ்கூல் போறீங்க இல்ல காலேஜ் போறீங்கன்னா அப்போ கண்டிப்பா சூரியன்ல இருந்து வர யூவி ரேஸ்ல இருந்து உங்க ஸ்கின்னை நீங்க ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும். சோ அதனால சன்ஸ்கிரீனை ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு வெளியே போங்க. ஸ்டெப் 3 நைட் ரொட்டீன். நீங்க உங்க ஸ்கின் டைப்புக்கு ஏத்த மாதிரி கோல்டு வாட்டர், நார்மல் வாட்டர் இல்ல ஃபேஸ் வாஷ் வச்சு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி உங்க ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாள் முழுக்க உங்க முகத்துல ஏகப்பட்ட டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் படிஞ்சிருக்கும். அதோடவே நீங்க டெய்லி தூங்க போயிட்டு இருந்தீங்கன்னா
நாட்கள் ஆக ஆக உங்க ஸ்கின் ரொம்ப டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். சோ ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு நார்மல் மாய்ஸ்சரைசர், கிரீம் இல்லனா விட்டமின் சி இருக்கிற ப்ராடக்ட் எதுனா ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு தூங்குங்க. இதுக்காக காஸ்ட்லியா ஏதாவது வாங்கணும்னு அவசியம் இல்ல. முடிஞ்ச அளவு கெமிக்கல் ஃப்ரீ, லோ காஸ்ட் அண்ட் முக்கியமா விட்டமின் சி ஆட் ஆகி இருக்கிற ப்ராடக்ட்டை வாங்கிக்கோங்க. சரி, இப்போ மெயினா மூணாவதா பண்ண வேண்டிய ஸ்டெப் 3 என்னன்னா அதுதான் குட் டயட். வீடியோ ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன்ல, கன்னத்துல பிம்பிள்ஸ் வர்றதுக்கான ரீசன் ஸ்டொமக் ஹெல்த் சரியா இல்லாம இருக்கிறதுன்னு. இது 200% உண்மைதான். உங்க டைஜஷன் ப்ராசஸ்ல பிரச்சனை இருந்துச்சுன்னா, டாக்ஸின்ஸ் வெளியே போகாம அங்கேயே தங்குச்சுன்னா, அப்போ அந்த வேஸ்ட் மெட்டீரியல் எல்லாமும் உங்க ஃபேஸ்ல இருக்கிற ஸ்கின் வழியா வெளியே போக பார்க்கும். அதுதான் பிம்பிள்ஸா கன்னத்துல வர ஆரம்பிக்கும். ஆனா இந்த டைஜஷன் ப்ராப்ளம் ஏற்பட காரணமே உங்களோட பேடான டயட் தான். அதிகமான ஆயிலி ஃபுட்ஸ், ஜங்க் ஃபுட்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், சுகர் ஐட்டம்ஸ், ஃப்ரைடு ஸ்நாக்ஸ் இதெல்லாம் அடிக்கடி சாப்பிடுறப்போ அது உங்க வயித்துக்கு ஒரு சுமையா மாறுது. இதனால டைஜஷன் ப்ராப்பரா நடக்காம கட் இம்பேலன்ஸ் ஆகி ஸ்கின்ல பிம்பிள் வர ஆரம்பிக்குது. சோ நீங்க உங்க கட் ஹெல்த்தை சரியா வச்சுக்காத வர என்னதான் காஸ்ட்லியான ப்ராடக்ட்ட ஃபேஸ்ல அப்ளை பண்ணாலும் பிம்பிள்ஸ் வரத ஸ்டாப் பண்ணவே முடியாது. சோ அதனால பேட் டயட்ல இருந்து தப்பிச்சு நல்ல ஹெல்தி ஃபுட்ஸை உங்க வயித்துக்கு கொடுங்க. பிறகு ஆட்டோமேட்டிக்கா உங்க ஃபேஸ்ல அண்ட் உங்க உடம்புல எங்க பிம்பிள்ஸ் மாதிரி இருந்தாலும் அது மறைஞ்சு போயிடும். சரி, அடுத்து நீங்க பண்ண வேண்டிய 4வது ஸ்டெப் தான் குட் ஸ்லீப். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க தூங்க போகிறப்போ என்ன நடக்குது தெரியுமா? உங்க ஸ்கின்ல இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகுது, புதிய ஸ்கின் செல்ஸ் கிரியேட் ஆகுது. ஆனா நீங்க அப்படி 6 மணி நேரத்துக்கு கம்மியா தூங்குனீங்கன்னா அப்போ இந்த ப்ராசஸ் நடக்காம போயிடும். அப்படி இந்த ப்ராசஸ் நடக்காம டெட் செல்ஸ் ரிமூவ் ஆகலனா அப்போ உங்க ஃபேஸ் க்ளோ ஆகாது, பதிலா டல் ஸ்கின்னா மாறிடும். அது மட்டும் இல்லாம தூக்கம் கம்மியா இருந்தா உங்க ஃபோர்ஹெட்ல பிம்பிள் வர ஆரம்பிக்கும். சோ அதனால இனி அதிக நேரம் தூங்குங்க, உங்க ஸ்கின்னை க்ளோ பண்ண வைக்கிறதுக்காக. சரி, இப்போ கடைசியா நீங்க பண்ண வேண்டிய 5வது ஸ்டெப் என்னன்னா ப்ராப்பர் பிரீத். எப்பயும் மூக்கால சுவாசம் விடுங்க, வாயால சுவாசிக்காதீங்க. ஏன்னா உங்கள நிறைய பேர் சும்மா இருக்கிறப்பவும் அண்ட் தூங்குறப்பவும் வாயை ஓபன்ல வச்சிருக்கிற பழக்கம் உள்ளவங்களா இருக்காங்க. இதனால ஏர் வழியா பாக்டீரியாஸ் நேரா உங்க பிளட்ல கலந்துடும். அது உங்க ஸ்கின் அண்ட் ஹெல்த்தை டிஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிக்கும். அதுவே நீங்க வாயை க்ளோஸ்ல வச்சிருந்தீங்கன்னா அப்போ மூக்கால சுவாசிப்பீங்க. இதனால நோஸ்ல இருக்கிற டைனி ஹேர்ஸ் பாக்டீரியாவை ஃபில்டர் பண்ணிடும். சோ ஹெல்த் அண்ட் ஸ்கின் சேஃபா இருக்கும். சோ உங்களை சுத்தி யாராவது வாயால மூச்சு எடுக்கிறவங்க இருந்தாங்கன்னா அப்ப அவங்கள்ட்ட இந்த விஷயத்தை எடுத்து சொல்லுங்க. அப்புறம் கடைசியா நான் உங்களுக்கு இன்னொன்னு சொல்லிக்க ஆசைப்படுறேன். அது என்னன்னா முகத்தை அடிக்கடி தொடாதீங்க. ரீசன் என்னன்னா உங்க கைகள்ல கூட நிறைய பாக்டீரியாஸ், ஜெம்ஸ், வைரஸ் எல்லாம் இருக்கும். இது உங்க ஸ்கின்னை டேமேஜ் பண்ணிடும். சோ சும்மா சும்மா முகத்தை நீங்க தொட்டுட்டே இருக்கீங்களான்னு நோட் பண்ணுங்க, அதை ஸ்டாப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல 5 ஸ்டெப் சொல்லிருக்கேன்ல, இது எல்லாமே ரொம்ப சிம்பிளா ஈஸியா இருக்குது இல்ல. ஆனாலும் இத உங்களால ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா உங்கள நிறைய பேரு அட போப்பா பாத்துக்கலான்னு சோம்பேறியா லேசியா இருக்கீங்க. ஒரு நாள் ஃபாலோ பண்றதுக்கே கஷ்டமா நினைக்கிறீங்க. நான் சொல்றது உண்மைதானே? சோ எப்படி ஃபாலோ பண்ணுவீங்க? எப்படி உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும்? சோ நான் சொன்ன 5 ஸ்டெப்ஸையும் 7 டேஸ்க்கு சேலஞ்சா எடுத்துக்கோங்க. அதையும் இப்பவே ஸ்டார்ட் பண்ற விதமா 7 டேஸ் சேலஞ்ச் ஸ்டார்டட் அப்படின்னு கமெண்ட்ல எழுதி வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுவே உங்களுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கும்.